வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இப்போ நான் ஒரு சன்னா மசாலா செய்ய போகிறேன் பாருங்கள். சப்பாத்திக்கு நான் எங்கள் வீட்டில் காலையில் மார்னிங் சன்னா தான் நாங்கள் ஊற போட்டு சுண்டல் பண்ணி சாப்பிட்டோம். அதனால் சன்னா ஊற போட்டு நாங்கள் சுண்டல் செய்யும்போது நான் கொஞ்சோண்டு சன்னா நான் தனியாகவே வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். சரி, நம்ம ஈவினிங் நைட்டுக்கு நம்ம சப்பாத்திக்கு ரெடி பண்ணிக்கலான்னு பார்த்தா இவங்க யாருமே பசங்க சரியாக சாப்பிடல. இப்போ நான் காலையில் செஞ்ச இந்த சுண்டலும் இருக்குது, அதை ஏன் வேஸ்ட்டு பண்ணுவானேன்னு சொல்லிட்டு இது கூட ஒரு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு குக்கரில் போட்டு வேக வச்சு தோலை எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு நான் இப்போ ஒரு சன்னா மசாலா செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு கை சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பெருசாக ஒரு தக்காளி, சின்னதாக இருந்தால் 2, இல்லைன்னா பெருசாக இருந்தால் 1. இதுக்கு இப்போ ஒரு 2 பத்தங்கான தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தேங்காயை பால் எடுத்து இப்போ நம்ம சன்னா மசாலா ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி வேஸ்ட் ஆகி போகுது, பிள்ளைங்க சாப்பிட்லன்னு சொன்னாலே அதை எடுத்து வச்சு நம்ம ஒரு சன்னாவாக செஞ்சிட்டோன்னா நம்ம நைட்டுக்கு நமக்கு டிஃபனுக்கு ஆயிரும். இப்போ நான் இதையும் எடுத்து தான் வச்சேன், வேக வச்சது. இப்போ இது இருக்கிறதுனால இது கூட கொஞ்சம் கலந்துட்டு மீதியை நம்ம எடுத்து வச்சிடலாம். இது கூட நான் இப்போ கொஞ்சம் கலந்துக்கிறேன், இதே போதுமானது. மீதியை எடுத்தால் நாளைக்கு உங்களுக்கு சுண்டல் பண்ணிடலாம். வேஸ்ட் ஆகிடுச்சு, நம்ம கெட்டு போயிடுச்சு, நம்ம தூர போடுறோமேன்னு சொல்லிட்டுலாம் கஷ்டப்பட வேண்டாம். இப்போ நான் தேங்காய் அரைக்கிறேன். இப்போ நான் கழுவி வச்சுருக்க தேங்காய் இந்த ஜாரில் போடுறேன். அரைச்சி கொஞ்சம் பால் எடுத்துக்கலாம். இது கூட நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தேங்காய் அரைச்சி வச்சு இந்த தேங்காயை இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் ஊற்றிடுறேன். இப்போ நம்ம அடுப்பில் ஒரு பாத்திரம் கடாயை வச்சாச்சு. இப்போ நம்ம அடுப்பத்தலாம். இப்போ இந்த கடாய் நல்லா காஞ்சிச்சு. இதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் போடுறேன். இப்போ இந்த எண்ணெய் காஞ்சிச்சு, இதில் வெங்காயம் போடுறேன். வெங்காயத்துக்கு கூட ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போடுறேன். வெங்காயம் சீக்கிரம் பொரிஞ்சிடும், அதனால் உப்பு போட்டிருக்கேன். வெங்காயம் போட்டதுக்கப்புறம் நம்ம அடுப்பை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கலாம். வெங்காயம் போடும்போது நம்ம எண்ணெய் காஞ்சதுனால பட்டுன்னு தெரிக்கணும்னு நான் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஃபாஸ்ட்டாக இருக்குது. இப்போ இந்த வெங்காயம் பாதி நல்லா வதங்கிச்சு. இது கூட இப்போ நான் கொஞ்சோண்டு ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். ஏலக்காய் பட்டெல்லாம் சேர்த்து தான் நாங்கள் அரைச்சிருக்கோம். அதையும் போட்டு நம்ம வதக்கிடலாம். போட்டு 2 நிமிஷத்தில் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி அதில் சேர்த்துடலாம். இது கூட கொஞ்சோண்டு 1/4 டீஸ்பூனு வெறும் மிளகாத்தூள் தான், கம்மியாக தான் போடுறேன். இது கூட இப்போ இதை போட்டு நல்லா வதங்கட்டும். நம்ம 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சிடலாம். நம்ம அதுக்குள்ளே இந்த தேங்காய் பால் ரெடி பண்ணிடலாம். இந்த தேங்காய் பாலில் இப்போ தனியா கலந்த பவுட்ரு, இந்த மசாலா சேர்க்கலாம். ஒரு 4 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன், இதே போதும். இப்போ இந்த அரைச்சி வச்சுக்கிற இந்த தேங்காய் பால் இந்த வடிகட்டியில் போட்டுறேன். நம்ம எப்படி தான் நைஸாக அரைச்சாலும் இப்போ இருக்கிற இந்த மிக்ஸி ஜாரோடைய பிளேடு ரொம்ப நைஸாகவே அரையிறதில்ல. இது இவ்வளோ திப்பியெல்லாம் நம்ம வயிற்றுக்குள்ளே தான் போய் சேரும். ஆனால் கொஞ்சம் தேங்காய் திருவி நல்ல நைஸாக அரைச்சா கூட ஒரு அளவு பரவாயில்லாமல் இருக்கும். இந்த மாதிரி பத்தை போட்டு அரைக்கிறதுலாம் ரொம்ப அது அரையவே அரையாது. அம்மி தான் அதுக்கு சரியாக வரும். அதனால தான் நான் தேங்காய் பால் புளிஞ்சு ஊற்றிடுறது எல்லாத்துக்குமே. இந்த அரைச்ச ஜாரில் நம்ம தண்ணி ஊற்றி அதை கழுவி அதிலே நல்லா புளிஞ்சிக்கலாம். இது கூட முந்திரி வச்சு கூட அரைக்கலாம். ஆனால் முந்திரி இந்த இனிப்பு கொஞ்சம் திகட்டோம்னால சாப்பிட முடியாது. அதனால் நான் முந்திரி வைக்கல. விருப்பப்பட்டால் முந்திரி சேர்த்து அரைக்கலாம். ஆனால் தேங்காய் திருவி நல்லா பொடியாக நல்லா திருவி ரொம்ப நேரமாக அரைக்கணும். நம்ம அது புளியெல்லாம் முடியாது, அப்படியே நம்ம கலக்க தான் முடியும் சால்னால். அதனால் நம்ம ரொம்ப நேரம் அரைச்சாதான் அது நல்லாயிருக்கும். பாருங்கள், எவ்வளோ தான் அரைச்சாலும் இவ்வளோ திப்பி வருது. இது கூட கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து புளியலாம். இப்போ தக்காளி வெங்காயம் வதங்குது, அதில் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் போடுறேன். நம்ம அதெல்லாம் உப்பெல்லாம் பத்துமான்னு பார்த்துக்கிட்டு தான் நம்ம 2வது போடணும். இல்லைன்னா இதே உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம இதே போட்டுக்கலாம்.
உப்பு போட்டால் ரொம்ப நல்ல பால் வரும். இதில் இன்னும் பால் வந்துச்சுன்னா அந்த பூவை எடுத்து வச்சு நம்ம வேறு எதனா சால்னா செய்யும்போது கூட நம்ம அதுக்கு ஊற்றலாம். நல்லா விளைஞ்ச தேங்காயாக இருந்தால் நல்ல பால் வரும். நம்ம எடுத்து ஊற்றலாம். நம்ம வேஸ்ட்டாக ஒன்றும் போட வேண்டியதில்லை. நமக்கு இதெல்லாம் போதுமானது. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த தக்காளி வெங்காயம் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் சேர்த்தேன். அதெல்லாம் நல்லா வதங்கிச்சு. இப்போ இந்த சன்னாவை நம்ம அதில் சேர்க்கலாம். இது கூட கொஞ்சம் சுண்டல் பண்ணதையும் போட்டிருக்கேன், எடுத்து வச்சதையும் சேர்த்து போட்டிருக்கேன். இது கூட இந்த வேக வச்ச உருளைக்கிழங்கு தோல் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இப்படி கொஞ்சோண்டு மசிச்சு போட்டுடலாம். ரொம்ப மசிக்க வேணாம், சும்மா இப்படி லேசாக மசிச்சு போட்டால் போதும். இந்த மாதிரி நைட்டில் சப்பாத்தி செய்யும்போது என்ன பண்ணுறது சால்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கும்போது இந்த மாதிரி சன்னா வச்சு நம்ம ஒரு உருளைக்கிழங்கு வச்சு இந்த மாதிரி செஞ்சிடலாம். சூப்பரான ஒரு சன்னாவும் சூப்பரான ஒரு சப்பாத்தி ரெடி பண்ணிடலாம். நம்ம எப்போவுமே தக்காளி சட்னி வச்சு பண்ண முடியாது. தக்காளி சட்னி எப்போவுமே சாப்பிடவும் மாட்டாங்க. இப்போ இந்த கடலை கூட இந்த உருளைக்கிழங்கு பொட்டேட்டோவும் சேர்த்தாச்சு. தேங்காய் பாலில் இந்த 4 டீஸ்பூனு தனியா கலந்த மசாலா வீட்டில் அரைச்சது போட்டோம் பாருங்கள். இப்போ அதையும் அது கூட சேர்த்துறேன். அவ்வளோதான் இதுக்கு வேலையை. நம்ம இப்போ வந்து உப்பு பத்துமா என்னன்னு நம்ம பார்க்கணும். காரம் இந்த காரம் போதும். உப்பு வந்து கொஞ்சம் இனிப்பாக இருக்குது. கொஞ்சோண்டு 1/4 டீஸ்பூன், 2 வாட்டி 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு 1/4 டீஸ்பூனும் இதே போதும். இது கூட கொஞ்சோண்டு கழுவி வச்சுருக்க கொத்தமல்லி அதில் முறித்து போட்டுடலாம். இவ்வளோதான், சன்னா ரெடி. இப்போ நம்ம மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 5 நிமிஷத்தில் இப்போ ரெடி ஆயிரும். சன்னா மசாலா ரெடி. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ரொட்டி ரெடி பண்ணிடலாம். நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணி இனிமேல் சாப்பிட்ற வேலை தான். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணி உங்கள்கிட்ட காட்டுறேன். சூப்பரான சன்னாக்கு இப்போ நான் சூப்பரான சப்பாத்தி செஞ்சுருக்கேன். இங்கே பாருங்கள், பார்த்திங்களா? சிம்பிளான வேலை. நைட்டு டிஃபனுக்கு என்ன பண்ணுறது கஷ்டப்பட வேண்டியதே இல்லை. வீட்டில் போட்ட சுண்டலை மீதி இருந்துச்சு, அதையும் எடுத்து வச்சேன். ஒரு பொட்டேட்டோ ஒன்று வேக வச்சு போட்டேன். கொஞ்சோண்டு தேங்காய், வெங்காயம், தக்காளி, இவ்வளோ தான். இதுக்கு இது இருந்தால் போதும். நல்லா சாப்பிடுவாங்க, பசங்களும் சரி பெரியவங்களும் சரி. வாசனையும் சூப்பராக இருக்குது ஓப்பன் பண்ணோன்னே. இந்த மாதிரி டின்னருக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். எந்த பொருளுமே எதுவும் வேஸ்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லி கவலைப்பட வேணாம். ஏதாவது நம்ம யோசித்து ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம அதுக்கு ஒரு டிஃபனை ஒன்று ரெடி பண்ணி நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.